தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நள்ளிரவில் தமிழக ஆளுநர் மாற்றப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நள்ளிரவில் தமிழக ஆளுநர் மாற்றப்பட்டார். தமிழக ஆளுநராக இருந்தவர் RN ரவி. இவர் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர். ஒரு IPS அதிகாரி ஆவார். இவர் என்னதான் படித்திருந்தாலும் கூட RSS சங்கபரிவார் அமைப்புகளோடு தொடர்பில் உள்ளவர். மதச்சாயம் பூசப்பட்டவர். இவர் தமிழக ஆளுநராக பதவியேற்ற பின்பு கவர்னர் மாளிகை காவிமயமானது. திருவள்ளுவருக்கு காவி உடை உடுத்தி அழகு பார்த்தார். காவி கொள்கையை வெளிப்படையாகவே ஆதரித்து வந்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மோதல் போக்கில் ஈடுபட்டார். தமிழ்நாடு முழுவதும் அவர் செல்லும் இடமெல்லாம் தமிழக ஆட்சி நிர்வாகத்தை அவர் குறை கூறி வந்தார், குற்றம் சாட்டி வந்தார். முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் இடையே மோதல் முற்றியது. குறிப்பாக பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று அவர் கூறியிருந்தார். உச்சநீதிமன்றம் தலையீட்டின்படி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேலும் தன்னிச்சையாக அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார். ஆக ஆட்சி நிர்வாகம் என்றாலே என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. கவர்னர் பதவிக்குரிய அதிகாரங்கள் தெரியாமல் அனைத்து விஷயங்களிலும் மூக்கை நுழைத்து வந்தார், குட்டுப்பட்டு வந்தார். இந்த சூழ்நிலையில் நள்ளிரவில் திடீரென மேற்கு வங்க தமிழக ஆளுநர் RN ரவி மாற்றப்பட்டுள்ளார். இன்னும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு 2 மாதங்கள் தான் உள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவி மாற்றப்பட்டுள்ளார். இவர் மேற்கு வங்காளத்துக்கு ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். மேற்கு வங்க ஆளுநராக தமிழக ஆளுநர் RN ரவி நியமிக்கப்பட்டுள்ளார். அங்கு மம்தா பானர்ஜி முதலமைச்சராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தமிழக பொறுப்பு ஆளுநராக கேரள ஆளுநர் ராஜேந்திரா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்னும் தமிழ்நாட்டுக்கு முழு நேர ஆளுநர் நியமிக்கப்படவில்லை. கேரள மாநில ஆளுநருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஆளுநராக உள்ள RN ரவி மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார். அது கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு எதிரானவராகத்தான் இருக்கும். மு.க. ஸ்டாலினுக்கு குடைச்சல் கொடுப்பவராகத்தான் இருக்கும்.